நாளைக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தியை சந்திக்கல அப்போ காங்கிரஸ் தலைமை எல்லாமே மறுத்தீங்க. ஆனா நேத்து அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் விஜய் சந்திச்சேன் சொல்லுங்க. இது பாருங்க, காங்கிரஸ் தலைமையே இப்படி இரட்டை முடிவு எடுக்குதுன்னு கேக்குறேன். காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி. அபிஷியலா நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியோட அபிஷியலா எங்க பேச்சுவார்த்தை கிடையாது. எங்க கட்சியில பல பேர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுடைய பர்சனல், நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசுறேன். எனக்கு ஏடிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிஜேபியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு சீமான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும். நான் எல்லார்ட்டையும் தான் பேசுகிறேன். நான் பிளேனில் பேசுகிறேன், வெளியே பார்க்கும்போது பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் பேசுகிறேன். அதனால் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல, அது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த நபர் நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸ் பேர் கிடையாது, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நியமித்த பிரதிநிதி கிடையாது. அவர் போய் பேசினார்னா தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம். அது அவருக்கு பாருங்க ஒன்று சொல்லுங்க. காங்கிரஸ்ல பல விங் இருக்கு. எங்களுக்கு விவசாயி விங்குன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓபிசி விங்குன்னு இருக்கு, மகிழா விங் இருக்கு, யூத் காங்கிரஸ் இருக்கு. இந்த மாதிரி எனக்கே தெரியாது எல்லா விங்கும். சில சமயம் புதுசாக விங்கு கூட உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விங்குக்கு அவர் பிரதிநிதியாக இருக்காரே தவிர அவர் ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய நிலையில் அவர் கிடையாது.